ஸோ இன்றைக்கி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நம்ம சிக்மங்களூர் ரைடு முடிச்சுட்டு வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மோட்டோ விளாகிங் இன்னும் நல்லா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த புஷ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் என்ன தான் எடுத்தாலும் வந்து எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கேமரா வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்ற ஒரு பிளான் ரொம்ப நாள் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நெக்ஸ்ட்டு ரைடு வந்து பார்த்திங்கன்னா க்ரேஸி ரைடு வந்து போக போகிறோம் கைஸ். ஸோ க்ரேஸி ரைடுக்கு க்ரேஸி கேமரா இல்லைனா எப்படி? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரேஸியான ஒரு கேமரா வாங்கலாம் தான் போயிட்டுருக்கேன். இப்போ வாங்குற கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 360 டிகிரி கேமரா. ஸோ அந்த கேமராவை பற்றி இன்டெப்த் நான் உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்ஸ் ப்ராடக்ட் வாங்கிட்ட பிறகு. இப்போ நான் கேமரா வாங்குறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா G2 ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு செல்லர் கிட்ட தான் நான் இப்போ கேமரா வாங்கிட்டுருக்கேன். ஸோ G2 ப்ராடக்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் டைம் இந்த Gopro 9 இப்போ நான் Motovlog பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, இதை கூட நான் வந்து G2 ப்ராடக்ட்ஸை தான் வாங்கினேன். அது மட்டும் இல்லை, அது கூட சில ஆக்சசரிஸ் அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கினேன். த ரீசன் வை ஐ பாட் இட் ஃப்ரம் தெம் இஸ் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி, சரிங்களா. ஸோ நம்ம பட்ஜெட் ஒன்றும் ஓஹோன்லாம் இல்லை. ஸோ த காய் ஹூ செல்ஸ் திஸ் ப்ராடக்ட், ஹூ ரன்ஸ் G2 ப்ராடக்ட்ஸ், ஹீ இஸ் அ வெரி குட் செல்லர். ஹீ நோஸ் கஸ்டமர்ஸ். கஸ்டமருக்கு என்ன வேணும், கஸ்டமருக்கு என்ன வேணாம், அவங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவர். நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் மோட்டோவ்லாக் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து ஆக்ஷன் கேமரா ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து தே பர்ச்சேசிங் ஃப்ரம் ஹிம் ஒன்லி. பெங்களூர் டிராஃபிக். ஓகே கைஸ், ஸோ நான் வந்து இப்போது அது கோதை நாங்கள் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னடா மோட்டோ விளாக்லேருந்து திடீர்னு நீங்கள் வந்து நிற்கிறாங்க நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த கிளிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றான விஷயம். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த Insta 360 X2 போய் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் லிட்டராக வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு அப்புறமா இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஏன் 2 நாள் கழிச்சு இதை நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன்னா, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சசரிஸ் வரும் நம்ம பைக்குக்கு. அதாச்சும் பைக் மவுண்ட்டு, அதுக்கப்புறமா இதோட Insta 360 ஸ்டிக் அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Insta 360 நம்ம வாங்கணும்னா பயங்கரமாக பட்ஜெட் எக்ரிடும். ஒரு ரைடுக்கு வர போகிறோம். ஸோ பட்ஜெட் அவ்வளோ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சசரிஸ்லாம் வந்து அமேசான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது இன்னைக்கு தான் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா அன்பாக்ஸ் பண்ணலான்னு யோசிச்சேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த Insta 360 X2. இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். பட் வீடியோக்காக இன்னொரு அன்பாக்ஸ் கண்டென்ட் வேணும் இல்லைங்களா, யூடியூப் நடத்துறது அவ்வளோ ஈஸியாக. ஸோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா, அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் கொடுக்குவாங்க. ஸோ கேமரா வந்து இப்படிதான் இருக்கும். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கியா, பழைய காலத்து நோக்கியா ஃபோனை பிடிக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. பில்டு, கலரு, டெக்ஸ்டர், ஃபீல் எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு லென்ஸு, அதுக்கப்புறமா பின்னாடி ஒரு லென்ஸு, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 150 டிகிரி. ஸோ 360 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணோம். ஸோ இது ஃப்ரண்ட்டில் பின்னாடி 2 கேமராவையும் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணி ஷூட் பண்ணி தான் அந்த 360 டிகிரி ஃபுட்டேஜஸ் ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரீன் இருக்கும், அது வந்து டிஸ்பிளே. ஸோ இப்போ அதை பவர் ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பவர் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ அதை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணால் போதும், பவர் ஆன் ஆகிடும். பவர் ஆன் ஆகிடுச்சு. பவர் ஆன் ஆகிட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் அப்படி தான் தெரியும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நான் இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரி பாக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சசரி பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்துட்டு இப்போ நீங்கள் Insta 360 வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்ஸ் கேப் வாங்க சொல்லி உங்களுக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. கூடயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுச் வருது. ஸோ அந்த பவுச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த 360 ஸ்டோர் பண்ணிக்கலாம். பவுச் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட 360 ஸ்டோர் பண்ணிக்கலாம். எங்கே போனாலும் உங்கள் லென்ஸ் வந்து உங்கள் லென்ஸ் மட்டும் இல்லை, ஃபுல் 360 வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கும். 360 ஸ்டிக்கர்ஸ், ஒரு கேபிள், சார்ஜிங் கேபிள், USB-C கேபிள். அடுத்து வந்து நம்மக்கிட்ட ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்குது. ரெஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க். ஸோ பேப்பர் ஒர்க் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு லென்ஸு, அதுக்கப்புறமா டிஸ்பிளே, அதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து ஷட்டர் பட்டனு, இது வந்து இண்டிகேட்டர் LED. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மைக் இருக்குது. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கேமரா இருக்குது, அதுக்கப்புறமா Insta 360 X2 பேட்ஜிங் இருக்குது, அதுக்கப்புறமா இன்னொரு இண்டிகேட்டர் LED இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மைக் இருக்கு அண்ட் 2 ஸ்லாட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா USB-C ஓட ஸ்லாட். ஸோ இங்கே வந்து நீங்கள் சார்ஜிங் போட்டுக்கலாம். அது இல்லாமல் உங்கள் மைக் அடாப்டர் இன்கேஸ் நீங்கள் இதை vlogging-ஆக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மைக் அடாப்டர் கூட இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது லிஃப்ட் பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லோ கலரில் ஒரு மார்க் வரும். ஸோ அந்த மார்க் டிஸப்பியர் ஆகிற மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேமரா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். அண்ட் கீழே இருக்கிற ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 1630 mAh பேட்டரி, கிட்டத்தட்ட 90 minutes கிட்ட பவர் பேக்கப் கொடுக்குது. GoProவோட வே பெட்டரான ஒரு பேட்டரி லைஃப் பீஸ் இது. கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்க கேமரா வந்து மவுண்ட் பண்றதுக்கு ஸ்க்ரூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆக்சசரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பைக் மவுண்ட்.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா 360யோட அந்த செல்ஃபி ஸ்டிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கை பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா 360யோட ரெப்ளிகா ஸ்டிக் தான். ஈவன் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு, பக்காவா இருக்கு. பில்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு 360 ஸ்டிக். ஏன் நான் சொல்றேன்னா நான் வந்து 360 ஸ்டிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி பார்த்தேன். இதே வெயிட், இதே ஸ்டெடினஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் சேம். அப்பாச்சில வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பாரே கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் ஹேண்டில் பார் மாதிரி. ஸோ அதில் இதை வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ நம்ம அதை பார்த்து தான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டை நீங்கள் சென்டரில் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுமே நீங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இதை மாற்ற முடியுமோ அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இதை மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இதோட பில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டடியாக இருக்கு. கண்டிப்பாக நல்ல லைஃப் கொடுக்குன்ற ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டச் இது வந்து கொடுக்குது. அப்புறம் இது மவுண்ட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ், அதுக்கப்புறமா ஸ்பானர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்கியிருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நான் அன்பாக்ஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்க ஒரே ஐட்டம் இதுதான். அது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் மவுண்ட்டை இது எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கேமரா இருக்குன்னா இந்த கேமரா கூட இந்த மாதிரி நம்ம இது ஸ்க்ரூ பண்ணிவிட்டு கேமரா வந்து இப்படி ஃபிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் இது கொஞ்சம் பிளாஸ்டிக் மெட்டீரியலாக தான் இருக்குது, பட் உடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது கை கொடுக்காதுன்னு நம்புறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். 360 ஃபுட்டேஜஸ் வந்து எப்படி ரெக்கார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷாட் எடுக்கிறோம்னா அது வந்து 2 வீடியோ சேவ் ஆகும். அதாவது ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிற ஒரு வீடியோ, பேக் கேமராவில் எடுக்கிற வீடியோ ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணும். ஸோ மெமரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுக்கும். பார்த்தீங்கன்னா நான் 256 GB மெமரி கார்டு ஒன்று வாங்கியிருக்கேன் இதுக்காகவே. 56 GB போதுமா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து அந்த சேஃபர் சைடு என்னோட 1 TB SSD வந்து பார்த்தீங்கன்னா ரைடிக்கு எடுத்துன்னு போவேன். ஸோ பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மெமரி கார்டை நம்ம கேமராவில் போடலாம். ஸோ மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு பேட்டரியை கரெக்டாக லாக் பண்ணிட்டு இப்போ 360 ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா?